நம்ம தீபாக்கா வீட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் சின்ன திரை வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலையுமே வந்து நடிச்சு பிரபலமான நடிகையா வலம் வரவங்க தான் நடிகை தீபா. சொல்லப்போனால் இவங்களோட அந்த வெகுளித்தனமான பேச்சுக்கே நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி கூட நிறைய பேர் நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் எல்லாருமே வந்து இவங்களை நடிகை தீபா அப்படின்றத தாண்டி தீபா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், அதே மாதிரி படங்களில் இவங்க பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து படங்களில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸும் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சீரியல்ஸ்லையும் சரி, ரியாலிட்டி ஷோஸ்லையும் சரி, நிறைய இடங்களில் நடித்து அவங்களோட இந்த க்யூட்டான ஸ்மைலாக இருக்கட்டும், க்யூட்டான பேஜாக இருக்கட்டும், ஸோ இது மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. இப்போது நிறைய படங்கள்லையும் நடிச்சிட்டு வராங்க. அதுவும் இவங்க நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரீசெண்டாக நம்ம கருப்பு படத்தில் கூட நடிகை தீபா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்படி அவங்களோட சினிமா கெரியர் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகை தீபா அவங்களோட குடும்பத்தில் இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட அப்பாவை ஏதோ மர்ம கும்பல் சேர்ந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு அதிர்ச்சியான நியூஸும் வந்து வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தீபா அவங்களோட தந்தை புலவர் கணேசன் அவர்கள் வந்து தூத்துக்குடி முத்தையாபுரம் பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்து மர்ம கும்பல் அவங்க மறைச்சிருந்த அருவாள் எடுத்து திடீர்னு அவரை சரமாரியா வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் போலீஸோட விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை காப்பாற்ற போனவங்களையும் வந்து சேர்த்து வெட்டியிருக்காங்களாம். இப்போ தொடர்ந்து இது எதுக்காக நடந்துச்சு, எதனால இவ்வளோ பேர் வந்து இவங்களை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் இவங்களை வெட்டினதுக்கு அப்புறமா பலத்த காயமடைந்த தீபா அவர்களோட அப்பாவா இருக்கட்டும், இல்லை அவரை காப்பாற்ற போனவர் எல்லாத்தையும் சேர்த்து பொதுமக்கள் தான் மீட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டும் வந்து போயிட்டு இருக்கான். இது தொடர்பாக முத்தையாபுரம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில இந்த சம்பவத்தை பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி சக்தி நகர் பகுதியை சேர்ந்த பொன்ராஜ் மற்றும் இசக்கி அப்படின்ற 2 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஒருத்தரையும் போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சமீபத்தில் நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. இந்த தாக்குதலில் மொத்தமாக 6 பேர் வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 3 பேர்த்தை வந்து கைது பண்ணிட்டாங்க. இன்னும் 3 பேர்த்தை வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி எப்பயுமே வந்து சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னசென்ஸ் மூலமாக நிறைய பேர்த்தை கட்டி போட்டு நம்ம தீபாக்காவோட ஃபேமிலியில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுவும் அவங்க அப்பாவை வெற்ற அளவுக்கு வந்து யாருக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. முக்கியமாக நெட்டிசன்கள் நம்ம தீபாக்காக்கு ஆறுதலும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற ரீசன்லாம் போலீஸோட விசாரணையில் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.